குட் மார்னிங். புள்ள பெற்றவளுக்கு 40 நாளைக்கு பத்திய சாப்பாடு தான் போடுவான். இந்த ஸ்பெஷல் டயட்டில் மிளகு, ஜீரம், இஞ்சி, பூண்டு, வெந்தயம், நெய் நிறைய சேர்க்கணும். அந்த டயட்லேருந்து பூண்டு ரசம் எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி காமிச்சு தரேன். புளியை ஊற வச்சு நல்லா கரைச்சி வச்சுங்கோ. பூண்டு தொலியை உரித்து வச்சுங்கோ. ஒரு கடாயில் நெய், ஜீரா, மிளகு போட்டு நல்லா வறுத்துங்கோ. வெடிக்க ஆரம்பிக்கிறோன்னே கருவேப்பிலையும் பூண்டையும் போட்டு நல்லா வதக்கிங்கோ. 2 நிமிஷம் வதக்கின பின்னே அடுப்பை அணைச்சிடுங்கோ. இது 10-12 பூண்டை எடுத்து புளித்தண்ணியில் போட்டுங்கோ. மிச்சம் எல்லாம் அரைச்சுங்கோ. அதே கடாயில் கொஞ்சம் நெய், கடுகு, வெந்தயம் போட்டு தாளிச்சுங்கோ. கடுகு வெடிக்க ஆரம்பிக்கிறோன்னே கரைச்சி வச்ச புளித்தண்ணி, உப்பு, மஞ்சப்பொடி, வெல்லம், அரைச்சி வச்ச பொடி தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வைங்கோ. இந்த மாதிரி கொதிக்கிறோன்னே இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுங்கோ. இந்த மாதிரி நுழைச்சி வந்தோடனே அடுப்பு அணைச்சிடுங்கோ. ஹெல்தி அண்ட் டேஸ்டி பூண்டு ரசம் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி எப்படிக்கு சொல்லுங்க. பாய்.